திருவண்ணாமலையில் நாளை தீபத் திருவிழா கொண்டாடப்படும் நிலையில் மலை மீது ஏற்றப்படுவதற்கான கொப்பரை கொட்டும் மழையில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் அங்கிருக்கும் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், களத்தில் இருக்கிறீங்க. திருவண்ணாமலையில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய சூழல்ல 100 பேர் கொப்பரையை கொண்டு சென்றிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்னென்ன நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது? நினைத்தாலே முக்தி தரும் என பக்தர்களால் அழைக்கப்படும் திருவண்ணாமலை அண்ணாமலை கோவில் மகாதீப திருவிழா நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மலை உச்சியின் மேல் ஏற்றக்கூடிய அந்த மகாதீப திருவிழாவை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் இங்கு கூட இருக்கிறாங்க. இந்த ஆண்டும் சுமார் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கு வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருப்பினும் இந்த ஆண்டு வரலாறு காணாத வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை பெய்தது. குறிப்பாக பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பெய்த கனமழையின் காரணமாக திருவண்ணாமலை மலை உச்சியில நிலச்சரிவு ஏற்பட்டது என்பது தெரிய வரும். இதன் காரணமாக இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் மலை உச்சியின் மேல் சுமார் 2500 பக்தர்கள் மேலே செல்வதற்கு அனுமதிக்கப்படுவாங்க. அந்த மகா தீபத்தை பார்ப்பதற்காக அனுமதிக்கப்படுவாங்க. ஆனால் இந்த ஆண்டு நிலச்சரிவு காரணமாக அந்த மண்ணின் ஈரத்தன்மை அதிகமாக இருப்பதன் காரணமாக பக்தர்கள் நலன் கருதி அரசு அனுமதிக்கவில்லை. இந்த ஆண்டு அனுமதிக்காத காரணத்தால் அந்த கொப்பரையை எடுத்து செல்லக்கூடிய நபர்கள் மட்டும் எடுத்து சென்று கொப்பரையை மேலே வைத்திருக்கிறாங்க. அதே போல 4 டன் எடை கொண்ட நெய் வந்து எடுத்து செல்லப்பட இருக்கிறது. சரியாக நாளை மாலை 6 மணிக்கு மகா தீபம் இந்த மலை உச்சியின் மேல் ஏற்றப்பட இருக்கிறது. முன்னதாக காலை 4 மணிக்கு கோவில் சன்னதியில கருவறையில் காலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படும். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அர்த்தநாதீஸ்வரர் ஆண்டுக்கு ஒரு முறை காட்சியளிப்பார். அந்த அடிப்படையில் மாலை 5:55 மணிக்கு அர்த்தநாதீஸ்வரர் அந்த தீப ஒளியோடு காட்சி தர இருக்கிறார். அதுக்கு பிறகு சரியாக 6 மணிக்கு மலை உச்சியின் மீது அந்த மகா தீபம் ஏற்றப்படும். இந்த நேரத்தில் கடந்த 5 மணி நேரமாக விட்டு கனமழை என்பது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடைவிடாமல் பெய்து வருகிறது. குறிப்பாக காலை அதிகாலை 5 மணி முதல் 8 மணி வரை இடைவிடாமல் பெய்து வந்த மழை மீண்டும் சுமார் 12 மணியிலிருந்து தற்போது வரை அதி கனமழையாக பெய்து வருகிறது. இந்த நேரத்திலும் கூட பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இங்கு சாமி தரிசனம் செய்து கொண்டு போறாங்க. நாளை அதிக அளவில் பக்தர்கள் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இருப்பினும் கோயில் வளாகத்திற்குள் நாளை மாலை அதாவது மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த நேரத்தில் சுமார் 12,000 நபர்கள் வரை மட்டுமே பக்தர்கள் கோயில் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இருப்பினும் இந்த கிரிவல பாதையை சுற்றி சுமார் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடுவார்கள். அப்படிங்கிறதுனால ஆங்காங்கே வந்து வாகன பார்க்கிங் அதாவது கார் பார்க்கிங் வசதி இந்த திருவண்ணாமலையில் 125 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் 25 இடத்திலும், அதே போல மருத்துவ முகாம்கள் இந்த திருவண்ணாமலை நகர் முழுவதும் வைத்திருக்கிறாங்க. அடிப்படை தேவைகளான குடிநீர், கழிப்பறை போன்ற வசதிகள் கிரிவல பாதையை சுற்றி வைத்திருக்கிறாங்க. அதே போல சுமார் 15,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அந்த வாட்ச் டவர் சொல்லக்கூடிய உயர் கண்காணிப்பு கோபுரத்திலிருந்து காவலர்கள் பக்தர்களை கண்காணித்து வராங்க. அதே போல 800 அதிநவீன சிசிடிவி இயந்திரங்கள், கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் மூலமாகவும் பக்தர்களை வந்து கண்காணித்து வராங்க. இருப்பினும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த திருவண்ணாமலை கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 8 பிரதான சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. காவலர்கள் தடுப்புகள் வைத்து பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி கோவிலுக்குள் செல்லுவதற்கான பாதைகளை ஏற்பாடு செய்து வராங்க. நாளை காலை தான் மகாதீபம், நாளை காலை தான் கார்த்திகை தீபம் என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இருப்பினும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அதே போல பிற மாநிலங்களிலிருந்தும் குறிப்பாக தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வர தொடங்கியிருக்கிறாங்க. காலையிலிருந்து ஏராளமான ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனத்தில் செய்து வராங்க. அதே போல நம்ம கோவிலுடைய மேற்கு திருமலப்பத்தி அந்த நுழைவாசல் இருக்கும். இங்கு இந்த மேற்கு கோபுரத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில தான் இந்த மகா தீபம் ஏற்றப்பட இருக்கிறது. நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு.